ஒரு வீட்டில் வந்து கோழி, இன்னொரு வீட்டில் ஆட்டு, அங்கிட்டு போனா ஊடா, அங்கிட்டு போனா சோத்தம், தடிக்கு வந்த நண்டு. பஜாருக்கு போயிட்டோம். தீபாவளினா எங்கெங்கெல்லாம் இருப்போம், பஜாருக்கு போவோம். அப்புறம் வேறு எங்கேயாச்சும் வேற எங்கேயும் சொன்னா இல்லை செலிப்ரேஷன் ஒரே அடி வான வெடி இல்லை, போம் வெடி. காது காதுல பார்த்து சொல்லுங்க மாதிரி இருந்துச்சு. யாரு வெடிச்சது? என்னது பொண்ணு சீனு குடிச்ச அப்படிலாம் வச்சுக்கிட்டேன். இல்ல கடைசி அந்த டொப்புன்னு வெடிக்கிற மாதிரி அது படாதுலாம் வராது, டக்குன்னு குடிக்கிறோம். மறுபடியும் உங்கள் வேன் நீங்க நாங்கள் நீங்க விளங்கும்டா. மறுபடியும் உங்கள் நாங்கள் அது சொல்லி கொடுத்தவர் உங்கள் நாங்கள். என்னடா டயலாக் இது? எவன் எழுதி கொடுத்தானே அது இப்படி பேசிட்டு போறான்? சொல்லி கொடுத்த மாதிரியே பேசுறாங்க இவரு. அதான் நம்ம டீம். எக்ஸ்பேண்டபிள்ஸ் பட போஸ்டர் பார்த்த மாதிரியே இல்ல. சீக்கிரம் பாரு, போஸ்டர் மாத்திர போறானுங்க. எங்கடா இருந்தானுங்க? இது வரைக்கும் நிறைய தீபாவளி ஃபங்க்ஷனு செலிப்ரேஷன் பார்த்துச்சோம். இப்போ நம்ம வீட்டு தீபாவளி ஃபங்க்ஷனை பாருங்க. செலிப்ரேஷன் அப்புறம் நீங்கன்னா அப்துல் கலாமா உன்னை கண்டு நான் ஆட, என்னை கண்டு நீ அது இது வாடுறதுக்கு அடிக்கிறது. தீபாவளி தீபாவளி அண்ணா வராது, வழி விடுங்க. இன்னைக்கு ஆயுத பூஜை, அதான் எல்லாத்துக்கும் பூஜை பண்ணேன். தீபாவளி முடிஞ்சு கொய்த்தியம் பெருக்கிது. அவன சொல்லி நிறுத்துங்களேண்டா. அவன் நிறுத்தி அந்த லூசுக்கு மட்டும் வந்து பேர் போடுறா. கொய்த்திய தெரிக்குது, பட்டாசு வெடிக்குது. நம்மளுக்கு இந்த பொப்போ போதும். பப்போக்கே கலர் கலரா வந்துருச்சு. அந்த டைம்லாம் வெள்ளை கலர் தான். அப்பப்போ போக சொல்கிறேன். ஏன்னா அது வெள்ளை கலரு வந்து அப்போ நான் சின்ன வயசுல இருக்கிறப்ப வெள்ளை கலராக இருக்கும். அப்புறம் அந்த இது கட்டையோட அந்த தூள்லாம் பேர் எவ்வளோ குறைஞ்சிருச்சு. தூள் வேற குறைஞ்சிருச்சு. நம்ம இருக்கும் போது தூள் அள்ளி போட்டு வச்சிருப்பானுங்க. காதலை வெடிக்காதடா மாமா, கோவம் வந்துருச்சு. நல்லவனே, இந்த மாதிரி விளையாடாதீங்கடா. அந்த மாதிரி விளையாடாதீங்கன்னா ஜவ்வு கிழிஞ்சிரும். ஜவ்வு கிழியாது, இதான் ஆபத்தாயிரும். கீழே இது போட வேண்டியதாக இருக்கும். பப்பப் தான் சேஃப்டியான ஒரு விஷயம். அதுலேயும் இந்த மாதிரி ஒரு ட்ரெண்டை வெடி ஓரமாக போய் வெடி, ஓரமாக போய் வெடி. அங்கே போயிட்டு பத்தியா இதுதான் தமிழை எல்லாம் சொல்லுவாங்க. தமிழேம் ப்ரோ. ஓகே, ஜோக்கா இருக்கு பேரு, கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ சொல்ல மாட்டேன். ஓகே, அப்புறம் சொல்கிறேன். சஸ்பென்ஸ். நீங்களாம் என்ன பண்ணுவீங்க தீபாவளி? காலையே முட்டு கொடுத்து முரட்டு தலமா தூக்க விடாதாங்கலாம். அது கொமெண்ட்ல அழகா சொல்லுங்க. அவங்க ஏதாச்சும் கேட்பாங்க, நல்லா தெரியும். தீபாவளி பெரிய பெரிய பட்டாசு வெடிப்பாங்க. பட்டாசு ஏன்னா ஒரு ஆள் ஒரு மாதிரி செலிப்ரேட் நம்ம சொல்ல முடியாது. பெருக்கா இருக்குது. அதாவது இந்த மாதிரி காலிக்கிட்டலாம் போட்டு வெடிக்க கூடாது. எதை வச்சு மிதிப்பேன் தெரியாது. அப்புறம் கொய்த்தியா செலிப்ரேஷன்ல இருக்கிறது கூட்டாய் ஒன்று. அதான் கரண்டி வேணும். வீட்டில் இருந்து சமைச்சு சாப்பிட்டு வீடி பட்டாசுலாம் வெடிச்சு செலிப்ரேட் பண்ணுறது. இன்னொன்று, மற்றவங்க வீட்டில் போய் சாப்பிட்டு வெடிச்சு போய் சாப்பிட்டானே நக்கல்யா அவனுக்கு. பேசிக்காக சொன்னோன்னா வெளியே போகிறது, வெளியே போயிட்டு அடியே சாப்பாடு வாங்கி சாப்பிடுறோம். அப்போது நம்ம ரெண்டாவது கேட்டகரியில் இருக்குமா? என்ன கேட்டகரி? நம்ம ரெண்டாவது கேட்டகரி. யாருமா வீட்டுல வாமா வெளியேமா எவ்வளவு நேரம் கட்டிட்டு இருக்கிறது? எல்லா தாமான்லயும் போய் ஒரு தாமான் எடுத்துக்குவோம். அதான் தீபாவளி மட்டும் எல்லார் வீட்டுக்கு போய் இல்லை, நம்ம ஃபாலோவர்ஸாக பார்த்து போமா. அதுவும் நல்லா தான் இருக்கு. இந்த மாதிரி ஐடியா நல்லா இருக்கு. என்ன இது? மம்மி டாடி பார்த்துட்டு போவோம். போன கையோட அரைவாங்க. ஒரு தாமான்ல 10 வீடு இருந்தாலும் 10 வீடு
ஒரே நாள் தீபாவளி வயிறு வெடிச்சிரோட. ஓ அந்த மனசு நிறையுமா இல்லையா? ஒரு வீட்ல வந்து கோழி, இன்னொரு வீட்ல ஆட்டு, அங்கிட்டு போனா ஊடா, அங்கிட்டு போனா சோத்தம், இப்படி தடிக்க விழுந்தா நண்டு. மம்மி நிறைய சோறு இருக்கு, கொஞ்சம் குழம்பு இருந்தா ஊத்துங்க. தானே அதை வச்சு ஒரு ட்ரிப் எடுத்து அதை வச்சு ஒரு கண்டென்ட். எவ்வளவு பெரிய பிளாட், எத்தனை வீடுக, இது தெரியாம தெருத்தரமா நாயா அலைஞ்சிருக்கமே. கிறுக்கா இருக்க போது வெடிக்கல இதை வர இருங்கடா, காலில் வெடிக்க விடாதுங்கடா. என் காதுல வெடிக்காதீங்கண்ணா, ஒய்யினுது மழை அண்ணே. புஷ்பானம் 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 இங்க பாருங்க புஷ்பானம். இப்படியே நல்லா இருக்கு. கோழி எப்படியே நல்லா இருக்கு, அப்படியே எடுத்து சாப்பிடுவோமா? நெருப்பா இருக்கு கோழி பார்க்கவே. இப்படி சாப்பிட முடியாது, கறிக்கல்ல இருந்தா நெருப்பா தான் இருக்கும். ஒரு அளவுக்கு மேல பண்ண என்னன்னு எல்லாத்துக்கும் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சா எப்படி? பட்டாசு நீ வெடிச்சு முடிக்க மாட்டேன். ஐயா இந்த அங்கிள் அழுறாரு. அவங்க வீட்டு கோழி அதான் புதுசா நானே பேரிச்சிட்டேன். அவங்க வீட்டு கோழி ரெசிபி. இந்த கோழி இங்க மட்டும் தான் கிடைக்கும். இந்த மாதிரி ஒண்டி குடிக்க கூடாது. இப்ப அவரு மூஞ்ச பாருங்க, நல்லா ஜூம் பண்ணுங்க. நோ ரியாக்ஷன். ஆனா இது வந்து என்னமோ நல்லா இல்லை, டேஸ்ட் இது ஒன்று. என்ன இதெல்லாம் 100 ரூபா பகார வெட்டிக்கிற வெடியில டம்மி பாவா, டம்மி பாவா. என்னடா வெடி பேட்டரி இல்ல பாவா. நீங்க பாருங்க என்ன தூக்கிச்சு. ஏய் உங்களுக்கு இப்படி வருமா? டம்மி பாவா. என் கம்பெனில நான் தான் டைமிங். எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. கண்டு நான் நாட, என்னை கண்டு நீ நாட, நானே கண்ணாடி வெட்டி விடுது. அது உனக்கு சாமர் பொயட்டா இருக்கும். இதே எனக்கு நிறைய பேர் சொல்லிட்டாங்க. என்னது நல்லா இருக்கு? எது நல்லா இருக்கு? இந்த கண்ணாடி வித்தியாசமா இருக்கு. யாரு சொன்னா? வெள்ளக்காரன். ஓ வெள்ளக்காரன். ஓ கண்ணாடிக்கு வெள்ளட்டா இன்னைக்கு இல்லடா, வேற அதான் வேற தான் சொல்லிட்டு இருக்கீங்க. ஏதோ வெள்ளக்காரன் ஓடி இருக்கேன். ஏன் மேல இடம் சொல்றான் தெரியுமா? அப்பதான் நம்ம யாரும் போய் பார்க்க மாட்டோம்ல. அப்படி வரியா? அப்படி இல்ல, எனக்கு இன்டர்நேஷனல் அளவுக்கு ஃபேன்ஸ் உருவாகிட்டு. உனக்கு தெரிஞ்சாலும் லோக்கல் ரவுடிதாயா, எனக்கு இன்டர்நேஷனல் லெவல்ல லிங்க் இருக்கியா என் நொங்கு. இன்டர்நேஷனல் அளவுக்கு கேக்குறவங்க பார்த்தாங்கன்னா ஏதாச்சும் அசிங்கமா கேட்பாங்க. இவனுக்கு ஒரு சீட்டை போடுங்க, வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு இருக்கான் அந்த கதை. ஆனா உன் கதையை எடுத்து விட்டேன்னு அவ்வளவுதான். அவ்வளவுதான். இப்போ எனக்கு லேசா பசிக்குது, அதனால ஒரு லேசா சாப்பிட்டு சாப்பிட்டே பார், போகும் பார். ஓகே ஓகே ஓகே. ஒரு அடி அடிக்கும் பார். எனக்கு வாயில ஊட்டணும் கேப்ல கடிச்சு சொல்லிட்டு உனக்கு பின்னாடி போகும் பாரு. வாய் சரியில்லை, தெரியுதா இல்லையா? நீ வாடா தம்பி, உன்னை தாண்டா நினைச்சு தாண்டா சாப்பிட்டேன். வா எல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. எப்படி 2 கோழியுமா? ஐயே நீ சாப்பிட்டா எனக்கு எப்படி நினைக்கும்? நீ சாப்பிட்டா உனக்கு மட்டும் தான் நினைக்கும். இல்லடா ஏன்டா அண்ணன் எடுத்து பேசுறோம். எடுத்து பேச மாட்டோம். உனக்கோட வேணும் சரி தானே உண்மையா சொல்லிடு. ஆனா கோழி பூந்துட்டு தான் இருக்கேன். இதுக்கு ஒரு பேர் இருக்கு, அது சொல்லக்கூடாது. மியூட் ஸ்டார் மாத்தினி.
மியூட் ஸ்டார் மார்க்கினி அந்த பிள்ளையோட தான். அந்த பிள்ளை இல்ல அது கொக்கைல் பேரு. என்ன பிள்ளை மார்த்தினி அடிச்சு வளர்த்துறதா நீ மார்த்தினி. இது ஒரு மொக்டேல் சாப்பிடுற கொஞ்சம் கொஞ்சம் இப்போ வந்து என் வாயில வச்சு சூடு வந்து இப்ப எனக்கு வந்து இதான் என்னது அந்த ஊட்றனே அவர் வாய்க்கு மட்டும் போகுது சூடு பட்டறோம் பாருங்க சாப்பிடணும். பாரதி என்ன சொல்லிருக்காரு மத்தவங்க வயித்தை நறுக்கு முன்னுக்கு நம்ம வயித்தை முதல்ல நறுக்கு அப்படி அவர் சொல்லுங்க அவர் சொல்லல நான் முதல்ல வந்து ஆனா சாப்பிடு கொஞ்சமா வருது தோல் வருது சாப்பிடுறியா நீ சாப்பிடுறியா தோல் வருது. அண்ணே நாமெல்லாம் அப்படி சேர்ந்து சாப்பிட்டு எவ்வளவு நாளாச்சுண்ணே. ராஜாக்கள் மாளிகை உணவு இடைவெளிக்கு பிறகு நம்ம வந்தா சாதாரணமா வெடிக்க மாட்டேங்கிறாங்க. நம்ம புட்ட நம்ம கிட்டே போடுறேன். அது கரெக்டா இப்படி வரும். எப்படி வராது அப்படி வருவோம். அதான் அவங்க நின்னுட்டு இருப்பாங்க. அதுதான் நிக்க சொன்னேன். வைப்பர் இருந்தது அப்புறம் என்ன போட்டோ இதுக்கு பேர் தான் கலாஷ்னிகோவ்.